ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சூப்பரா டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியான ஆனியன் முறுக்கு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஆனியனோட ஃபிளேவர் அதெல்லாம் ரொம்ப இப்படி எண்ணெயில பொரிக்கும் போது அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த ஆனியன் முறுக்கு செய்யறதுக்கு காப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையே கொஞ்சம் நேரம் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பவுட்ரு பண்ணிக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக பவுட்ரு ஆகும். அதுக்காக தான் காய வச்சுருக்கேன். இப்போது ஒரு மிக்சிங் பவுலில் 4 காப்பிடி அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன். நான் பச்சரிசி கழுவி காய வச்சு மில்லில் கொடுத்து அரைச்சி வச்சுருந்த மாவு என்கிட்ட இருந்துச்சு. அதிலே 4 காப்பிடி மாவு எடுத்திருக்கேன். நல்லா நைஸாக இருக்கணும் அந்த மாவு. அதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். 4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். 4 காப்பிடிக்கு 4 டீஸ்பூனுங்கிறது கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ராவாக சேர்க்குற நம்ம இந்த பொட்டுக்கல்லைக்கு இந்த வெங்காயத்துக்கு இதுக்கெல்லாம் தேவையில்லை. இதுவே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக சேர்ந்து வந்துடும் உப்பு. இப்போ அந்த காப்பிடி நம்ம காய வச்சுருந்தோம் இல்லையா அந்த பொட்டுக்கல்லை, அதை மிக்சியில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சாலுமே அதில் கொஞ்சம் குறப்பாக தென்படும். அதனால் நம்ம சலிச்சு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த குறப்போடையே நம்ம மாவு பிசைஞ்சு நம்ம முறுக்கு புழிஞ்சோம்னா அந்தளவுக்கு அது ஸ்மூத்தாகவும் இருக்காது. அதனால நல்லா நைஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு முறுக்கு நல்லாயிருக்கும். மறுபடியும் மீதி சேர்கிறத நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு திருப்பியும் அதை சலிச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சமாக வரும்போது அதை நம்ம சட்னி கூட பயன்படுத்திக்கலாம். தேங்காய் சட்னி அரைக்கும் போது கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது நம்ம சலித்து வச்ச பொட்டுக்கடலை மாவை நம்ம இந்த பச்சரிசி மாவு உப்புலாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் இதை சேர்த்துட்டு நல்லா எல்லாம் ஒன்று சேர கலந்துடலாம். அப்போ தான் அந்த பச்சரிசி மாவு பொட்டுக்கடலை மாவு அதுக்கப்புறம் அந்த உப்பு எல்லாமே ஈவனாக ஒரே மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சமமாக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஹீட்டான வெண்ணெய் கிடையாது. கொஞ்சம் மெல்ட் பண்ணியிருந்தால் கொஞ்சம் எல்லாத்தோடையும் சேர்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேன்னு கொஞ்சம் ஹீட் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் கலந்துக்கிட்டேன் கையால். மறுபடியும் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறப்பாக இருக்கும். நம்ம தண்ணி ஊற்றாமல் அரைக்கும்போது எந்த அளவுக்கு இருக்கும். இதை கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த ஆனியன் முறுக்கு. நம்ம கடையிலலாம் நம்மளுக்கு இந்த ஆனியன் முறுக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ சாப்பிட்டாலும் பார்த்தாது அவ்வளோ நிறைய சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவரு அதனுடைய மொறுன்னு இருக்கிறதுலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா பொறுன்னு இருக்கும். அந்த ஆனியன் நம்ம அரைச்சதையும் நம்ம மாவு வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிட வேண்டியதான். டக்குன்னு நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. டக்குன்னு தண்ணி ஊற்றிட்டோம்னா கொலன்னு ஆகிடும். நம்மளுக்கு முறுக்கு எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்பவும் அழுத்தமாக திக்காகவும் பிசையக்கூடாது. அப்புறம் நம்மளால் முறுக்கு உரலில் போட்டு புளியவும் முடியாது. அதனால் மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கிற அளவுக்கு நம்ம மாவு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா உருண்டு திரண்டு நல்லா அமுக்கி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருந்ததுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு முறுக்கு. இதில் நான் எக்ஸ்ட்ராவாக பெருங்காயமோ இல்லை சீரகம் எள்ளு இதெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. மிளகாய்த்தூள் எதுவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா அந்த ஆனியனோட ஃப்ளேவர் நல்லா நம்மளுக்கு தெரியணுங்கிறதுக்காகவே நான் அதெல்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. கடையில் கூட இந்த ஆனியனோட ஃப்ளேவர் நல்லாவே தெரியும். ஏன்னா அதில் வேறு எதுவுமே சேர்த்துருப்பாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் அதில் வேறு எதுவும் நம்மளுக்கு தென்படாது. எள்ளோ இல்லை சீரகம் இதெல்லாமே தென்படாது. அந்த ஆனியனோட ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் அந்த முறுக்கு அச்சில் நம்ம எந்த அச்சில் வேணாலும் புளியலாம். இந்த சின்ன கண்ணுள்ள அச்சில் புளியணுன்னு அதை எடுத்துக்கிட்டேன். ஏன்னா கடையில் அந்த ஒல்லியான அச்சில் சும்மா ஒரு இன்ச் அளவுக்கு ஹைட்டில் சுற்றி ஒரு விரலில் சுற்றுற அளவுக்கு சின்ன முறுக்காக போட்டிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு புளிய முடியாது. அது மெஷினில் புளிவாங்க போல். அதனால் அதே மாதிரி நீட்டமாக ஒல்லியாக வேணுங்கிறதுக்காக நான் இந்த ஒல்லி அச்சில் புளிஞ்சுக்கிறேன். நல்லா அழகாக வருது. அப்படியே பிட்டாலாம் பிரியலை நம்மளுக்கு பாருங்கள். அப்படியே மாவு அழகாக புளியறதுக்கு நல்லா சூப்பராக வருது. இது நிறைய கண்ணுள்ள ஆச்சுங்கிறதுனால நல்லா கொச்சன்னு இருக்குது. அது ஓரத்தில் நம்ம கொஞ்சம் லேசாக அமுக்கி கொடுத்துடணும். இல்லாட்டினா நம்ம எண்ணெயில் போடும்போது டக்குன்னு அப்படியே விரிஞ்சிடும். அதனால் நம்ம கொஞ்சம் அதை லேசாக அந்த ஓரத்தெல்லாம் கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கணும். ரொம்ப அது மேலேயே நம்ம ஒன்று மேலே ஒன்று ரொம்ப புளியலை. நான் அப்படியே ஒரு சுற்று தான் புளிஞ்சேன். ஏன்னா அதுவே நல்லா அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நிறையா போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகவும் லேட் ஆகும். அதனால் ஒரே ஒரு சுற்று தான் புளிஞ்சேன்.
கொஞ்சம் அகலமாக புழிஞ்சிக்கிட்டோம்னா கூட நம்மளுக்கு வந்து நல்லா வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ஃபஸ்ட்டு நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே அது ஃபஸ்ட்டு அப்படியே கொச்ச கொச்சன்னு புழிஞ்சிருவேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக போக தான் அப்புறமேல் தான் எனக்கே கொஞ்சம் பரவலாக புழியணும் அந்த கான்ஷியஸோடு அப்படியே கொஞ்சம் அகலமாக புழிவேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் இந்த நம்ம புழிஞ்சு வச்சுருக்க முறுக்கு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு உடனே திருப்பிடக்கூடாது. ஏன்னா ரொம்ப நான் ஒல்லியாக தான் இருக்குது. ஆனால் சீக்கிரமாக வெந்துரும்னு நினச்சா ஆனால் சீக்கிரமாக வேகலை. ஏன்னா நல்லா கொஞ்சம் அடர்த்தியாக இருந்ததுனால கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வெந்துச்சு. அப்பப்போ திருப்பி போட்டுக்கோங்க வேகிற வரைக்கும். நம்ம வெள்ளையாக வேணாலும் எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் செவந்து வேணுனாலும் கொஞ்சம் செவந்து எடுக்கலாம். ரொம்பவும் அதிகமாக வேக வச்சோம் அப்படின்னா கரிஞ்சது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கடுகடுன்னு வேறு ஆகிடும். அதனால வந்து கொஞ்சம் நம்ம வெந்து வந்துட்டுனாலே போதும், நம்ம அதை அப்படியே எடுத்துடலாம். அப்பப்போ திருப்பி போட்டு கொஞ்சம் அதிக நேரம் தான் ஆகுது. ஏன்னா அடர்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிக நேரம் டைம் எடுக்குது. நம்மளுக்கு இந்த அச்சில் தான் புளியணும்னு கம்பல்ஷன்லாம் கிடையாது. நம்மளுக்கு எந்த அச்சில் புளியணும்னு விருப்பப்படுறோமோ அதில் புளிஞ்சிக்கலாம். இது வந்து செக்கு எண்ணெய்ங்கிறதுனால அப்படியே நுரைச்சிக்கிட்டே நிற்கிது. அதனால் ரொம்ப சலசலப்படங்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. வெந்துருச்சுனாலே நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் 1 2 நீங்கள் ஒரு செட் 2 செட்டு புளிஞ்சு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் எந்த ஸ்டேஜில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கும்போதே தெரியும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு செட்டெல்லாம் விட அடுத்தடுத்த செட்டு கொஞ்சம் நான் அகலமாகவே புளிஞ்சிருக்கேன். அது என்னமோ ஃபஸ்ட்டு தடவை அப்படி புளிய வரும்போது அப்படியே கொஞ்சம் சொதப்பிடுவேன். அப்புறம் வீடியோ எடுக்கலைன்னா கூட அது புளியறதுக்கு கரெக்டாக வரும். அது என்னன்னே தெரியல. எப்போ வீடியோ எடுத்தாலும் ஃபஸ்ட்டு தடவை அதை ஃபஸ்ட்டே போட்டு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்னு எடுத்தோம்னா அந்தளவுக்கு செட் ஆகாது. அப்புறமேல் பார்த்திங்கன்னா சூப்பராக வரும். இது மாதிரி எல்லாத்தையுமே சுட்டு எடுத்துக்கலாம். அடியிலலாம் இந்தமாரி பிட்டா லேசாக உடஞ்சிருந்ததுன்னா அதையும் வெளியில் எடுத்துடலாம், இல்லாட்டினா கரிஞ்சு போயிடும். இப்போது எல்லா முறுக்கையும் சுட்டு எடுத்தாச்சு. நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.